ஜெர்மனியில் மளிகை கடை இப்படி தான் இருக்குமோ? யூஸ்வலாக மளிகை பொருள் வாங்க தெருமுனையில் அண்ணாச்சி கடை இல்லை பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட் போவோம். மளிகை கடை போலாமா? அதுபோல தான் இங்கே லிட்டில், ரெவே, அல்டி, எஸ் இதெல்லாம் கடை பேர். ஊரில் நம்ம கடைக்கு போகும்போதே மசாலா வாசனை அடிக்கும். அப்போ தான் கடைக்கார அக்கா தக்காளி, கேரட் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு கூப்பிடுவாங்க. பட் இங்கே கடைக்குள்ளே போனதுமே ஒரே அமைதி. ஜஸ்ட் மீ, தள்ளுவண்டி அண்ட் கூகுள் ட்ரான்ஸ்லேட்டர். முட்டையும் பாலும் எடுத்தேன். ப்ரைஸ் பார்த்து கொஞ்சம் ஷாக்கானேன். ஊரில் 500 ரூபாய்க்கு 50 பொருள் வாங்குவேன். இங்கே 10 யூரோவுக்கு 3 பொருளுக்கு மேலே வாங்க முடியல. இந்தியாவில் பேக்கரி போனால் ஒயிட் பிரெட், ப்ரௌன் பிரெட் இருக்கும். இங்கே 20 வெரைட்டிஸ்க்கு மேலே பிரெட் மட்டுமே இருந்துச்சு. ஃபால்கன், க்ளூட்டன் ஃப்ரீ, ஃபைபர் ஃப்ரீ. மனசு கேட்கல. எந்த பொருள் எடுத்தாலும் நம்ம ஊர் பணத்துக்கு கால்குலேட் பண்ணியே வாங்கினேன். செக் அவுட் பண்ணும்போது நானே பில் போடுற மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சு. டக்குன்னு ஸ்கேன் பண்ணேன். ஃபைனலாக கார்டு எடுத்து பின் இல்லாமலே பே பண்ணேன். வாங்கின பொருளை தூக்க முடியாமல் தூக்கி வீட்டுக்கு நடந்து வரும்போது ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. அப்படியே என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.